கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1865 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 1 அதிகாரம் 8வது வசனம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உன்னை காக்கும்படி உன்னை உருவாக்கின ஆண்டவர் உன்னுடன் இருக்கிறார். தொழில் காரியமாக பயப்படாதே, விவசாய காரியமாக பயப்படாதே, வேலை காரியமாக பயப்படாதே, எந்த காரியமாக இருந்தாலும் பயப்படாதே. உன்னை காக்கும்படிக்கு ஆண்டவர் உன்னுடனே கூட இருக்கிறார். நீ பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, உன்னை காக்கிற தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவார். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். தொழிலிலே, வியாபாரத்திலே, கடைகளிலே என்ன பிரச்சனை வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும் பயப்படாதிருங்கள். உங்களை உயர்த்தும்படி, உங்கள் தொழிலை உயர்த்தும்படி, குடும்பத்தை உயர்த்தும்படி, பிள்ளைகளை உயர்த்தும்படி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். பயப்பட வேண்டாம். உங்களை காக்கிறவர் உங்களுடனே கூட இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உன்னை காப்பதற்காகவும் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், இன்றைக்கு யார் யார் பயந்து பயந்து வாழ்கிறார்களோ, வியாதியை குறித்த பயம், வேதனையை குறித்த பயம், கடனை குறித்த பயம், நஷ்டங்களை குறித்த பயம், தொழிலை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், எல்லா பயத்தையும் இந்த நாளிலே எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். பயப்படுகிறவர்களின் உள்ளத்திலே நீங்கள் இருந்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் வழி நடத்துவார். மகனே, உன் பயம் மாறும், பலன் வரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன்.